பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 21 நாள் உபவாச ஜெபத்தில் 3ஆம் நாளில் கூடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உபவாசிப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் ஏன் உபவாசிக்க வேண்டும், நாம் உபவாசிக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் உபவாசிப்பது மாம்ச சிந்தனையை ஆட்கொள்வது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நாம் சுய கட்டுப்பாடு உடையவர்களாக நாம் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கனியாகிய அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இந்த உபவாச ஜெபம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உபவாசிக்கும் பொழுது நாம் மாம்ச சிந்தனை சொல்லுகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இராதபடிக்கு ஆவிக்கேற்றபடி நாம் வாழ நம்மை இது பழக்குவிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் நாம் சரீரத்தை, நம்முடைய உணவை நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது அந்த மாம்ச சிந்தனை மேல் நம்ம ஒரு ஜெயத்தை எடுக்கிறோம். ஏனென்றால் மனிதனுக்கு முக்கியமான ஒரு சோதனை எதில் வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாப்பாட்டு காரியங்களில் தான் வருது. ஏனென்றால் முதல் சோதனை அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார், ஆனால் அதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு முரணான காரியத்தை செய்வதற்காக மாம்ச சிந்தனை நம்மை தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் நாம் ஆகாரத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒரு கட்டுப்பாடை நாம் பழகி கொள்வதற்கு இது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது நாம் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதை கெடுக்குவதற்கு ஏதுவான எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் நம்ம இந்த நாளில் உபவாசிப்பதற்கு காரணம் நாம் மாம்ச சிந்தனை மேல் ஆளுகை செய்யும்படியாக. அப்போ இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள், நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளையோ 2 வேளையோ ஒரு நாளில் நான் உபவாசிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அந்த 3ஆவது வேளை ஆகாரத்தை நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயோ, நான் பட்னியாக இருந்துட்டேன், நான் சாப்பிடாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாய் நாம் எடுத்துக்கொள்ளும்போது அது நம்முடைய சரீரத்துக்கு தீங்கை நிச்சயமாய் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் என்ன ஆகாரத்தை நம்ம சாப்பிட்றோம். இப்போ சில நேரத்தில் பலவீனத்தில் இருக்கும்போது நம்ம முழுமையாக அந்த உபவாசத்தை நம்ம எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் சில காரியங்களை நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ எதை நம்ம எடுத்துக்கொள்ளணும், எதை நம்ம கட் பண்ணணும், அதை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். எது நம்மளால் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம மாம்ச சிந்தனை சொல்லுதோ அதை நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். அப்பொழுது தான் அது நம்ம இந்த உபவாசத்தின் நோக்கம் அதில் தான் நிறைவேறும். அதே நேரத்தில் நம்ம உபவாசத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற உடலுக்கு நன்மை இல்லாத ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள நாம் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த நேரங்களில் நம்ம அதிகமாக தண்ணீர் குடிப்பது, இல்லை தண்ணீருக்கு பதிலாக வேறு ஜூஸோ அது மாதிரி குடித்து கொள்வது நல்லது. நான் உபவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சரீரத்தை பலவீனமாவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் ஞானமாய் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் மாம்சம் விரும்புகிற காரியத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபவாச நேரத்தில் நான் மற்ற காரியங்கள் வேலைகளை செய்வதில் பிரயோஜனம் இல்லை. அந்த சாப்பாடை கட் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை நம்ம செய்வோம் அப்படின்னா அது உபவாசம் அல்ல. நாம் அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை தியானிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள, அவருடைய வார்த்தையை தியானிக்க, இல்லை குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க, தனிப்பட்ட ஜெப நேரத்தை நம்ம ஒதுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், குடும்ப ஜெபம் இல்லைன்னா குடும்ப ஜெபத்தை நம்ம செய்யணும். தனிப்பட்ட ஜெப நேரம் இல்லைன்னா தனிப்பட்ட ஜெப நேரத்தை நம்ம செயல்படுத்தணும். இப்போ நான் உபவாசிக்கிறேன், உபவாச ஜெபத்தில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஜெப நேரத்தை நீங்கள் விட்டுட்டு அந்த நேரத்துக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. நாம் ஜெபத்தில் கூடி நம்ம ஜெபிக்கிறோம், அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட உறவு அது இருக்க வேண்டும். தேவனோடு நம்ம நேரத்தை செலவிடுவது அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆகையால் உபவாசம் என்பது நம்ம கூடுதலாய் அவரோடு நம்ம நேரத்தை
செலவழிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியம். இதுக்கு பதில் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமை நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட உறவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. தனிப்பட்ட வேத வாசிப்பு, ஜெபம், ஆராதனை, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வேதத்தை தியானிப்பது, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். அது இல்லாமல் கூடுதலாய் நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்வோம். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது இந்த உபவாச நாட்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் எதற்காக இந்த உபவாசத்தை எடுக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். தேவன் எதற்காக இந்த நாட்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், வேதத்திலிருந்து 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எந்தெந்த பகுதியில் நாம் காரியங்களை சீர்படுத்த வேண்டும், நாம் என்ன செய்யணும், இந்த உபவாச நாட்களில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இப்பொழுது நாம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோல் உரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த உபவாச நாட்களில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர்கள் அந்த இடத்துல தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உற்சாகமாய் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். லேவியர்கள் ஆசாரியர்கள் பார்க்கிலும் உற்சாகமாய் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய காரியத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வது அவசியம். எப்படி? உற்சாகமாய் நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்காக நாம் வாழ வேண்டும். அப்போ இந்த உபவாச காலங்களில் நாம் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு நம்மோடு போராடுகிற காரியங்கள், தடையாக இருக்கிற காரியங்கள், இவைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இவைகளிலிருந்து மீண்டு நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ அந்த பரிசுத்தப்படுத்துவது இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 21 நாட்களில் நாம் பரிசுத்தத்துக்கு கவனத்தை செலுத்த வேண்டும். உற்சாகமாய் நாம் பரிசுத்தப்படுத்த தேவனுடைய கரத்தில் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார் அப்படின்னா நம்ம உடனுக்குடன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்னென்ன காரியங்களை சீர்படுத்த வேண்டுமோ அதை நாம் சீர்படுத்த வேண்டும். மன சந்தோஷத்தோடு உற்சாகமாக நாம் அதை செய்யும்போது தேவன் நம்மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ சுத்தம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நம்ம வீடுகளை சுத்தம் பண்ணுவதுக்கும், ஒருத்தங்க நம்ம ரொம்ப நமக்கு பிரியமானவங்க வராங்க, அவங்க வரும்போது வீடு அழகாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோடு நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அப்படியாக தேவனுக்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன். தேவனுக்கேற்ற பாத்திரமாய் என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன். அவர் என்னை பயன்படுத்தும்படியாய் என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன். அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் நாம் செயல்படும் போது நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதன் பலனை காண்பதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். அதே அதிகாரத்தில் 15, 16 நாம் வாசிக்க கேட்கலாம். தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர்கள் ஆலயத்தை சுத்திகரித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே இருந்த, அதுக்கு முன்பாக இருந்த ராஜா எசேக்கியேல் ராஜாவுடைய தகப்பனார் அங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து
அங்கே ஆலயத்தை பூட்டி அது பயன்படாமல் அங்கே இருக்கிற அந்த ஆலயத்தின் பொருட்கள் அங்கு வீணாக்கப்பட்டு அங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மற்ற அசுத்தமான காரியங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து அந்த ஆலயத்தை அவர்கள் சுத்திகரிப்பு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகிய நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய, இல்லை நம்முடைய ஆன்மாவை கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேவையற்ற பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை நாம் புறம்பே எடுத்து போட வேண்டும். நாம் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். நாம் நம்முடைய வீடுகளை நம்ம சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா சிந்தித்து பார்த்து நாம் சுத்திகரிப்பதற்கு அதை நம்ம செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிரசனம் இறங்கி வருவதற்கு பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வர வீடு பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனம் கடந்து வர அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகையால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் சில நேரங்களில் புத்தகங்களில், இல்லை நம்ம வாங்குகிற கடைகளில் உள்ள கவர்ஸில் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்கும். ஸோ அந்த காரியங்களை நாம் கவனித்து நாம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிரசனம் அங்கே இறங்கி வரும் பொழுது தான் நாம் ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். தேவனோடு பழகி நாம் சமாதானமாக இருக்கும்போது தான் நன்மை நம்மை தேடி வரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு விலக்க வேண்டிய காரியங்களை நாம் விலக்க வேண்டும். அவர்கள் அந்த நாளில் அப்படியாக அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார்கள். தேவனுடைய பிரசனம் மீண்டும் இறங்கி வரும்படியாக அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆகையால் நாமும் கூட அப்படி தேவையற்ற காரியங்களை நம்மளை விட்டு விலக்கும் போது நாம் ஆயத்தப்படுத்தப்படுகிறோம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, அவருடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ள. அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் நம்முடைய நேரத்தை கூட நம்ம சரியாக நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நேரங்கள் எதற்கு நம்ம செலவிடுகிறோம், நம்முடைய இன்புட்ஸ், நம்ம மைண்டுக்குள்ளே வருகிற காரியங்கள், நாம் பார்க்குற காரியங்கள், நாம் கேட்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். சிலர் பார்க்குறோம், டிவி காரியங்களில் சில சீரியல், சில ப்ரோக்ராம்ஸ்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு அவங்களால அதை பார்க்காம இருக்கவே முடியாது. எப்படியாவது என்ன ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு ஓடி வந்து இதில் உட்காரணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். ஸோ அதிலிருந்துலாம் நாம் மீட்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சோஷியல் மீடியா இல்லைங்களா, நியூஸ்ன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ வேலைக்கு போகிறவர்களாக இருப்போம் என்றால் நம்ம வேலையை முடிச்சுட்டு இளைப்பாற நம்ம வீட்டுக்கு வருகிறோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், இன்ஸ்டாவை பார்க்குறோம், யூடியூப்பை பார்க்குறோம். கொஞ்ச நேரம் நல்லது. ஆனால் காலையில் எந்திரிச்சு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம முன்குறித்து இருக்கும் பொழுது நாம் இரவு நேரத்தில் அதிக நேரம் இப்படிப்பட்ட காரியங்களோடு நாம் செலவிடக்கூடாது. ஃபோனில் பேசுவதாக இருக்கட்டும், இப்படியான மீடியா காரியங்களோடு நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியாது. ஏன்னா சரீரம் அதுக்கு தேவையான ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கலை இல்லைங்களா. அப்போ அது என்ன பண்ணும், காலையில் எந்திரிச்சு உற்சாகமாய் தேவனை தேடுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் வந்து சரீரம் இடம் கொடுக்காது. இப்போ நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா முடியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது முடியலன்னா அது காரணம் என்ன? அப்போ நான் இரவில் என் நேரத்தை நான் தேவனுக்கு காலையில் கொடுக்கணும் என்பதற்காக என்னென்ன காரியங்களை நான் கட் பண்ணி என்னுடைய சரீரத்துக்கு தேவையான ரெஸ்ட்டை நான் கொடுக்கணும் என்கின்ற தீர்மானம் நமக்கு அவசியம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது நாம் தேவனுடைய பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரவேற்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம், நாம் அந்த ஃபேஸ்புக்கோ நம்முடைய உறவுகள் கனெக்ஷன்ஸோ அது தீட்டுப்படுத்துகிற காரியமாக இருந்தால், நம்மளை அசுத்தப்படுத்துகிற காரியமாக இருந்தால் நிச்சயமாக அதை நாம் தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். நாம் அப்படியாக வார்த்தைகளை நம்ம கொட்டி விடும்போது தேவன் துக்கப்படுகிற காரியங்களை நாம் செய்துவிடக்கூடாது. தேவன் துக்கப்பட்டார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டார் என்றால் அவருடைய பிரசன்னத்தை எப்படி நம்மளால் உணர முடியும்? ஆகையால் அவரை காயப்படுத்தாத வார்த்தைகளை நாம் பேசணும். நாம் மற்றவர்களோடு பேசும்போது நாம் ஜாக்கிரதையான வார்த்தைகளை நாம்
பயன்படுத்த வேண்டும். ஆகையால் தேவன் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ, எதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தேவன் உங்களோடு பேசுகிறாரோ அந்த காரியங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக அதே அதிகாரத்தில் 18-19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் சுத்திகரித்து, ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். ஸோ இங்கே நம்ம வாசிக்கும்போது நாம் கேட்கிற காரியம், அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள். அதற்கு பின்பாக எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கணுமோ அதை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல அவர்கள் சரியாய் நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று, நம்மை விட்டு விலக்க வேண்டிய காரியங்களை நம்ம விலக்கி போடுகிறோம். இன்னொன்று, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு தேவனோடு தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குதா, இல்லை செய்யணும் அப்படின்னு நம்ம கடமைக்கு செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, இப்போ நம்ம பார்த்தபடி நம்முடைய நேரம் எதற்கு எந்தெந்த நேரம் நாம் கொடுக்கணும், தேவனுக்கு முதலிடத்தை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணுன்னா நம்ம பார்த்தோம் இரவு நேரத்தில் நம்ம எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை நம்ம சரி பண்ணணும். எந்தெந்த நேரத்தை எந்தெந்த காரியத்துக்கு நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம சரி பண்ணணும். ஸோ அந்த சின்ன பிள்ளைங்க அந்த விளையாட்டு ஜாமான்களை கட்டடம் கட்டுறது போல் அந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சு கட்டுறதுக்கான அந்த விளையாட்டில் அவங்க அதை கலைச்சி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா அது கட்டடமாக இருக்காது இல்லைங்களா? ஆனால் அதை ஒன்றையும் எடுத்து எந்தெந்த இடத்துல அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வைக்கும் பொழுது அது ஒரு கட்டிடமாக அது உருவாக்கப்படுகிறது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் அப்படியே நேரம் கடந்து போக போக, நாட்கள் கடந்து போக போக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த நேரத்தை நம்ம இங்கே தூக்கி போடுறோம், அங்கே முக்கியத்துவமாக கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம பின் சீட்டில் தூக்கி போட்டுறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நாம் மீண்டும் சரிப்படுத்த வேண்டும். அப்படியாக எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை தூக்கி நம்ம பின்னாடி போட்டிருப்போம் அப்படின்னா அதை தூக்கி நம்ம முன்னாடி வைக்கணும். முக்கியமாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். தனி ஜெப நேரம், வேத வாசிப்பு, குடும்ப ஜெபன், ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம முக்கியப்படுத்தணும். குடும்ப ஜெபம் இவங்க வர மாட்டேன்றாங்க, அவங்க நேரத்துக்கு இப்படி இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்ப ஜெபத்தை நம்ம விட்டு விடுகிறோம். இல்லை அதை சரி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செஞ்சுட்டு அடுத்த காரியத்துக்கு ஓடுறோம். அப்படி இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருக்கென்று நேரத்தை கொடுத்து செய்ய நாம் அந்த காரியங்களை சீர்படுத்த வேண்டும். அப்போ அந்த நேரத்தை ஜெப நேரமாக மாற்றணும் அப்படின்னா அந்த நேரத்தை வேறு எது பிடித்து கொண்டு இருக்கிறதோ அதை நாம் எடுத்து எங்கே வைக்கணுமோ அதை வைக்கணும். இல்லை அது தேவையே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம கட் பண்ணணும். அப்போ எது எங்கே வைக்கப்பட வேண்டுமோ நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும். எது முதல் இடத்துல இருக்கணும், எது 2வது இடத்துல இருக்கணும், எது முக்கியமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் முக்கியம், அடுத்தது குடும்பத்துக்கு, அப்புறம் நம்ம வேலைக்கு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சீர்படுத்த வேண்டும். நம்முடைய பொழுதுபோக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு பின்னாடி தான் இருக்கணும். எனக்கு பிடிக்குன்றதுக்காக அதை தூக்கி எல்லாத்துக்கும் மேலே நான் வைக்க முடியாது. இல்லை ஆண்டவருக்கு இடத்த கொடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாமல் அதை நான் செய்து கொண்டு இருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், அப்போ அதை நாம் சீர்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அடுத்தது 3வதாக நாம் பார்க்கிற காரியம் அதே அதிகாரத்தில் 27-29 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்கத் தொடங்கினது. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீரு மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்ந்த போது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள்.
அப்படியாக அந்த இடத்துல எல்லாம் சீர்படுத்தப்பட்டு அது இருக்க வேண்டிய இடத்துல அவர் வைத்ததுக்கப்புறம் அங்கே தேவனை கூடி ஆராதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் அப்படியாக என்னென்ன காரியம் நான் இந்த நேரத்தில் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படியாக அவரை நாம் உயர்த்தும் போது, நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அவருக்கு முதலிடத்தை கொடுத்து, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பொறுப்பாய் நாம் செய்யும் பொழுது, அதை நாம் செயல்படுத்தும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படியாக எசேக்கியேல் ராஜா தன்னை அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டார், தன்னுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார். தேவனுடைய ஆலயத்தை அவர் செப்பனிட்டு அதை சீர்படுத்தி அங்கு மீண்டுமாய் அங்கு துதி பலிகள் சத்தம் கேட்கத்தக்கதாக பலிகள் அங்கு ஏறெடுக்கப்பட்டு அங்கு ஆராதனை காரியங்கள் அங்கு நடந்த பொழுது தேவன் எசேக்கியேல் ராஜாவை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். பின்பாக நாம் பார்ப்போம் என்றால், தன்னுடைய ஜீவகாலம் முடிந்தது என்று சொல்லி தேவன் அவருக்கு சொல்லி அனுப்பின பொழுதும் அவர், நான் செய்த காரியங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தை நான் செம்மைப்படுத்தி உங்களுடைய ஜனங்களை ஆராதிக்க நான் அவர்களை மீண்டுமாய் மண்டை நான் கொண்டு வந்தேனே, நீங்கள் நினைவு கூறுங்கன்னு சொன்ன பொழுது 15 ஆண்டுகள் ஜீவ காலத்தை தேவன் கூட்டி கொடுத்தார். ஆகையால் தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும்போது தனிப்பட்ட விதத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இங்கே எசேக்கியேல் ராஜா அந்த தேசத்தையே ஆயத்தப்படுத்தினார். தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக, மனம் திரும்பி தேவனை தேடத்தக்கதாக அவர் அங்கு ஒவ்வொருவரையும் அவர் நடத்தினபடியினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் ஆயத்தப்படுவோம். மற்றவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க வைப்போம். அந்த 21 நாட்கள் நாம் மட்டும் பங்கு கொள்ளாதபடிக்கு மற்றவர்களையும் பங்கு கொள்ள வைத்து அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்வோமாக. எசேக்கியேல் ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை தேவன் கூட்டி கொடுத்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்கலாம். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இதை பார்க்குறோம். அங்கு தேவன் அந்த நாட்களை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்தை ஆதரிக்கும்படியாக, தேசத்தை பாதுகாக்கும்படியாக தேவன் ஒரு பாதுகாப்பையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி நாம் சீர்படுத்தி கொள்வோம் என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சிறப்பாய் செய்வோம் என்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கனத்தை நாம் கொடுப்போம் என்றால், இப்படியான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய சுகம், அவருடைய பலன், அது நம்மை நிரப்புகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களை நம்ம செயல்படுத்துவோம், ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் கர்த்தாவே எங்களோடு பேசின காரியங்களை நாங்கள் செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பரிசுத்தப்படுத்திக் கொள்வதில் உற்சாகமாய் நாங்கள் செயல்பட, அப்பா, எதை எங்கள் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் அகற்ற வேண்டுமோ அதை நாங்கள் அகற்றிவிட, எதை நாங்கள் சீர்படுத்த வேண்டுமோ, எங்கெங்கே நாங்கள் அதை செட் பண்ணுமோ அதை செட் பண்ணி, அப்பா, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தேட, உம்முடைய முகத்தை தரிசிக்க, அப்பா, நீர் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக ஒவ்வொருத்தரையும் இந்த நாட்களில் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுகந்தரித்துக் கொள்வார்களாக.
அப்பா நீர் எசேக்கியேல் ராஜாவுக்கு செய்தது போல அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. எப்படி கர்த்தாவே எசேக்கியேல் ராஜா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாரோ அதே போல ஆயத்தப்படுத்துகிற கிருபையை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படியாக செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.